கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பரை அப்படிங்கிற கோவை மாவட்டத்தில் இருக்க இரும்பரை அப்படிங்கிற ஊரில் தாங்க. நம்ம இரும்பரை சிவன் கோவில் அப்படிங்கிற கோவிலில் முருகரோட தேர் இழுக்கிறாங்க. அது வந்து பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா சின்ன தேரும், முருகருக்கு பார்த்திங்கன்னா பெரிய தேர். முருகர் வந்து வள்ளி தெய்வனோடு இருப்பார். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 11 மணிக்காட்ட வந்தாச்சுங்க கோயிலுக்கு வந்தால் ஒரு சுமாரான கூட்டங்க. அந்தளவுக்கு தேர் திருவிழா கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஒரு சுமாரான கூட்டம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன தேருக்கு வடம் முடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் பக்கத்து ஊரில் இருந்து காவடி அப்புறம் தீத்த குடல் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலான்னு சாப்பிட போயிருந்தேங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன தேர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி படப்படன்னு சாப்பிட்டு அப்படியே வந்து சின்ன தேர் இழுக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் சீக்கிரமாக சின்ன தேர் பார்த்திங்கன்னா இழுத்துட்டாங்க. எந்த ஒரு டிராஃபிக் எதுவும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லாமல் சின்ன தேர் பார்த்திங்கன்னா இழுத்துட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த குச்சி வச்சு நம்ம தேர் இழுத்த மட்டும் வராது, தள்ளினாலும் அந்த ப்ரெஷர்னால தான் வரும். அப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த குச்சி வச்சு தள்ளுறாங்களே, அது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தா தான் தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பசங்க அப்புறம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக ஆடிட்டு ஒத்துமையாக, எந்த ஒரு சண்டை எதுவும் இல்லாமல் ஒத்துமையாக எல்லாம் பார்த்திங்கன்னா தேர் இழுத்துட்ருக்காங்க. சில தேர் திருவிழாங்கிறதே நம்ம முருகரையோட சரியான ஸ்பெஷலு. அப்படியே பசங்க பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாண்டு பார்த்திங்கன்னா காலையே வந்து சரியான டென்ஷன் ஆகிட்டு நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் பசங்க பார்த்தீங்கன்னா அப்படி பொக்குன்னு பார்க்குறானே. இப்போ ட்ரம்ஸ் ஒன்று அடிக்கிறாங்க பாருங்கள், அதுக்கும் அந்த தேர் வர்றதுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்கும் தேர் வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்புறம் நிற்க கூட இடமே இல்லாத அளவுக்கு கூட்டம் நிறையா சேர்ந்துருச்சு தேர் வரப்போகுது. முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் அடிக்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கும் முன்னாடி பசங்களாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் பார்த்திங்கன்னா கம்பத்தாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நல்லா பயங்கரமாக அதே மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பெரிய தேர் பார்த்திங்கன்னா இழுக்கிறதுங்க. இப்போ பார்த்து சின்ன தேர் வந்து பாதியில் நிறுத்திடுவாங்க, கொஞ்சம் பக்கமாக வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பெரிய தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா சின்ன தேர் அங்கே நிற்கிது பாருங்கள், பெரிய தேர் அதுக்கு முன்னாடி நிற்கிது. அந்த தேர் அங்கேருந்து இப்போ எடுக்கிறாங்க. இப்போ இது பெரிய தேர் இழுக்கும்போது நம்மளுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படி நெரிசலில் தள்ளுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா அதில் பெரிய தேரில் மேலே மைக்கு மாட்டி சொல்லிகிட்டே வருவாங்க, மேலே தள்ளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இதில் ஸ்பெஷல் என்னென்னா, ஆடு பலி கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டோம்னா மிரண்டுருணுங்க. இந்த சக்கரத்தில் கொண்டு போய் தலையை வச்சு அந்த ஆடு மேலே ஏற்ற வைப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னாலே ஒரு மாதிரி ஆயிரும். அதெல்லாம் நம்ம யாருமே வீடியோ எடுக்கல, நான் பார்க்கல. அதுக்கப்புறம் சரி ஓகே, அவங்க பெரிய தேர் பார்த்திங்கன்னா இழுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டு இழுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா ஏகே அப்படிங்கிற ஒரு டீம், அது என்ன ஊர் என்னங்கிறது எனக்கு தெரில, ஆனால் பயங்கரம் பிரித்து விட்டாங்க மாத்தாளத்தை. ஏன்னா சின்ன தேருக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தங்க அடிக்கிறாங்க, பெரிய தேருக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தங்க அடிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய தேருக்கு இவங்க அடிக்கிறாங்க. அப்படி கூட்டமாக இருங்க. முன்னாடி பெரிய தேருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கூட்டமாக இருங்க. இவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு நிற்க கூட இடமே இல்லைங்க, அந்தளவுக்கு சரியான கூட்டம். இவ்வளோ கூட்டம் இருந்தும் பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு சின்ன குழந்தை கூட எதுவுமே ஆகலைங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தேர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக போலீஸ் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணுவேன். அவ்வளோ பாதுகாப்பாக எல்லோரும் அங்கங்கே நின்றுட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறையா போலீஸ் இருந்தாங்க, அதனாலேயே இன்னமும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை. அப்புறம் பெரிய தேர் பார்த்திங்கன்னா இப்போ இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பெரிய தேர். அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம முருகரையா இருக்காருங்க. ஃபுல்லாக எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். கடை கண்ணி எங்கே எல்லா மூலையிலும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு தான் தெரியுறாங்க. எத்தனை ஜனம் இருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் முன்னாடி பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்புறம் அப்படியே ஈவினிங் போல் ஒரு 5 மணி பக்கம் ஆகுதுங்க. 5 மணி பக்கமாக பாதி இழுத்துட்டு வந்துட்டாங்க.
இன்னொரு பாதி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு தேர் இழுக்கிறக்காக நின்றுட்டு எல்லாம் தேர் இழுத்தவங்களாம் தண்ணி குடிச்சிட்டு நிற்கிறாங்க. சூரியன் பாருங்கள் அப்படியே இறங்கிட்டு இருக்கு. சூரியன் சன்செட் ஆகிட்டு இருக்குங்க. அப்படியே செம்ம அழகாக இருக்குது அந்த சன்செட்டோட நம்ம பெரிய தேரை பார்க்கும்போது. யாரெல்லாம் இந்த தேர்லாம் போயிருக்கீங்க, இடம்பெற தேர் போயிருக்கீங்க, ஊதிமலைக்கு போயிருக்கீங்க. ஊதிமலையெல்லாம் ரொம்ப பயங்கரமான மலைங்க. உலகிலே பெரிய மலை, பெரிய முருகர் மலையிலே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டெப்புகள் உள்ள மலை நம்ம ஊதிமலை தான். அதுக்கடுத்து தேர் பாருங்கள், ஃபுல்லாக டயர் பார்த்திங்கன்னா எல்லாம் இரும்புனால் ஆகிருக்கு. மேலே ஃபுல்லாக வுட்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டையை போட்டு பிரேக்கிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டாஸ்க்கு தான். அதெல்லாம் ரொம்ப ஒரு கவனமாக தான் பண்ணணும், இல்லைன்னா கைக்கு இது மாட்டுச்சுன்னா முடிஞ்சுங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம பெரிய தேரும் பார்த்திங்கன்னா பக்கமாக நின்றுச்சு. ஏன்னா இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன தேர் பாதியில் விட்டுட்டாங்களே, அந்த சின்ன தேரை இழுத்துட்டு போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பெரிய தேரை பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போவாங்க. சின்ன தேர் வந்து இழுத்துட்டு போய் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்களா வந்து பெரிய தேர் எடுக்க வருவாங்க. சின்ன தேர் பார்த்திங்கன்னா நிற்கிது பாருங்கள், கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தியாச்சு. இன்னும் பெரிய தேர் இழுக்கிறதுக்காக எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஃபைனலாக பெரிய தேரும் நிறுத்தியாச்சு, சின்ன தேரும் நிறுத்திட்டாங்க. 2 தேரையும் பார்த்திங்கன்னா நிறுத்தியாச்சுங்க. அங்கே பெரிய தேர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துவாங்க. நைட்டு ஒரு 6:30 பக்கம் போல் பெரிய தேரையும் நிறுத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சுங்க.